அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எதற்காக அவர் வரவழைக்கப்பட்டார், அவரா போல அவரை வர சொல்லியிருக்கிறாங்கிற செய்திகள் ஓடிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் தனியாக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு அந்த சீட்டுகளையும் கேட்டு நெருக்கடி கொடுக்கிறதா பாஜக. 100 சீட்டு வரைக்கும் அவங்க கேட்குறாங்களா, எடப்பாடி 30 தான் கொடுப்பேங்கிறாரா, அது எங்கே போய் நிற்க போகிறதுங்கிற கேள்வி விஜய் திமுக என எல்லோரையும் நோக்கி பாஜக எலெக்ஷனில் எப்படி அவங்கள முடக்குவதற்கு வேலை பார்க்க போகிறது என்கிற டிமாண்டோடும் பறந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு வழியாக சீட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுமா, எண்ணிக்கையை விடும் தொகுதிகள், ஏன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்க இடத்தெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா அதிமுக என்ன பண்ணுறதுங்கிற கேள்விகள் இருக்கிறது. என்டிஏவினுடைய அடுத்த கட்டம் எப்படி போகிறது, டெல்லியில் என்ன நடக்க போகிறது, எதற்காக அழைக்கப்பட்டார் எடப்பாடி, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த இன்ட்ரோவில் வேணுன்றப்பெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்கன்னு. அதாவது இப்போ பொதுவாக ஒரு கருத்து நிலவுது, விஜய்க்கு ஒரு சிபிஐ மாட்டின மாதிரி எடப்பாடிக்கு ஒரு அமித்ஷா மாட்டிட்டு இருக்காரு. வேணுன்றப்பெல்லாம் கூப்பிட்டா இங்கேருந்து ஓடிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஒரு 2 கோடி தொண்டர்களை வச்சிருக்க அதிமுகவை இந்த மாதிரி நினச்சப்பல ஜூ போன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இது சரியில்லை அப்படின்னு அதிமுகவுடைய தொண்டர்களே மனக்குமரில் இருக்காங்க. சரி, இருந்தாலும் எதற்கு இந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா இருந்த போது, அவங்க அம்மையார் இருக்கும்போது வாசலில் வந்து காத்திருந்த காலம் போய் இங்கிருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டெல்லிக்கு ஓட வேண்டிய நிலைமையில அதிமுக இருக்கு. இது நம்ம எப்படி பாக்குறது? உள்ளபடியே அதிமுக தொண்டர்கள் இதை வருத்தமாக தான் பார்ப்பாங்க. இதான் இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணணும், நம்மளை வந்து பார்க்கறதுங்கிறத முறை அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வேற வழி இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா அது சமூக வலைதளங்களையும் பார்க்க முடிஞ்சது. அதிமுகவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவை சந்திக்க மாநில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பயணம்ங்கிற ரேஞ்ச், அம்மா இல்லாத இடத்தை அமித்ஷா நிரப்புகிறாரோ அந்த லெவலுக்கு போச்சுன்னா அது அதிமுகவுக்கு சரியான, அதிமுக அப்படி இது வரைக்கும் நடந்தது இல்லை அப்படிங்கிறது, அதுதான் நிலைமைனா வேற வழி இல்லாமல் தான் இருக்காங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பியூஷ் கோயலோட டேர்ம்ஸ் இவருக்கு சரியில்லை, அதுதான் மெயின் ரீசன். அந்த பக்கம் இங்கே ஒரு மத்திய அமைச்சர் போட்ட மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு மத்திய அமைச்சரை போட்டாங்க, அதுவும் சிக்கலில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த முதலமைச்சர் இப்போ அவர் கோச்சிக்கிட்டு கோயிலாக அவர் போயிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பியூஷ் கோயலை தாண்டியும் முடிவு நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு அமித்ஷாவே சீட்டு எண்ணிக்கை குறித்து பேசுவதற்கு தான் அழைத்திருக்கிறாருன்றது முதற்கட்ட தகவலாக இருக்குது. ஏன்னா இப்போ கேள்வி என்ன வருது, திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 6 கட்சியோட கையெழுத்து போட்டாங்க, இன்னைக்கு ஒரு 3 கட்சி பேசுகிறாங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு அப்புறமாக அவங்க குழு அமைச்சாங்க அப்படிங்கிறது. நீங்க போன வருஷம் ஏப்ரல்லே கூட்டணி அப்படின்னும் போது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்தவங்க புதிய ஆட்களை சேர்த்து போட்டு கையெழுத்து வாங்கி எல்லாம் முடிச்சிருக்காங்க. இவர் போறாரு, திரும்ப போகிறார், அதே போல மக்கள் நீதி மையம் போறாங்க, இதுக்கப்புறம் சிபிஎம் கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கு. இதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு வந்து இன்னொரு இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் அவங்க முடிச்சிருவாங்க. நீங்க இன்னும் யாருக்கு எவ்வளவு சீட்டு நம்பரே சொல்லலையே அப்படின்ற பிரச்சனை வரும்போது தான் பிஜேபி முடிச்சிருவோம்னு யோசிச்சா முடிக்கிறதுக்கு எடப்பாடி விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா பியூஷ் கோயல் வந்து அவரு 70ங்கிறாரு, 7 சீட்டு தானா, இல்லை 70, அப்போ முடியாது போயிட்டு வாங்கன்னு இவர் திரும்ப 3 முறை பிரதமர் வந்து 2 முறையுமே பேச்சுவார்த்தை கைகூடாமல் தான் போச்சு. கடைசியில் பியூஷ் கோயல் அங்கே வர காருகளெல்லாம் சரிப்படுத்தி விஐபி ரோக்கலில் வர்றவங்க போகிறவங்க தொண்டர்கள்ட்ட பேசிட்டு அப்படியே போகிற மாதிரியான நிலைமை வந்தது. அமித்ஷா போன முறையே கூப்பிட்டுருந்தாரு, விஜயை கூப்பிடுவதற்கான அந்த ஒரு கடைசி முயற்சியை செய்கிறோன்னும் போது நாங்கள் கூப்பிட்டு வரல, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா பாருங்கள், ஆனால் எண்ணிக்கை குறைவாக தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். விஜய் தரப்புல 60 சீட்டு கொடுக்கறதாக பேச்சுவார்த்தைகள்ல அடிபட்டு 90 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு விட்டா அதுக்குதான் 234 நீங்களே போய்க்கிங்கன்னு எடப்பாடி அதை அனுப்புற சூழலுக்கு போயிருச்சு. அதாவது இதுல என்னன்னா, கடைசியாக ஒரு வாரம் அதிமுகவுக்கு எந்த காலமும் இல்லை, பாஜக சில முயற்சிகளை விஜயோடு செய்தது, இப்போ வேற ஏதோ பிளானுக்கு போயிட்டாங்கிறது. எடப்பாடி பழனிசாமி போனதுக்கு மிக முக்கியமான காரணம், அவர் 27 சீட்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்றுக்கிறாரு. அவங்க என்ன கும்பிடுறாங்க, நாங்கள் 11% ஓட்டு வாங்கணும். இப்போ காங்கிரஸ் தரப்ப கிரிஷ் ஜோடங்கர் வந்தார்ல, அங்கேயும் பேச்சுவார்த்தை முடிவடையல. அதுக்கப்புறமா தலைமை வந்த பிறகுதான் அங்கேயும் பேச்சுவார்த்தை முடிவாகி கடைசிக்கு ப. சிதம்பரம் அவர்கள், அதாவது ஒரு தலைமை வந்து தலையிட்டு தான் அங்கே காங்கிரஸ்ல தொகுதி பங்கீடு வந்து முடிவாச்சு. நம்ம மட்டும் ஏன் வந்து இவரோடய முடிச்சுக்கலாம், அதில் வேண்டாம், நம்மளும் ஒரு மெயின் ஆளோட டீலிங் வச்சு முடிச்சாதான் அதுக்கு இது வந்து சமமா இருக்கும் அப்படின்ற இதுல அமித்ஷாவோட டீலிங் பேசுறாரோ. காங்கிரஸ்க்கு நாங்க எந்த வகையில டிஃபரன்ஸ்னா ப. சிதம்பரம் தேடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்தா அது ஒத்துக்கிறேன், அமித்ஷா அங்கு வர வைக்கிறார். எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்க. அங்க டிஃபரன்ஸே அதுதான் வச்சுக்கோங்களேன். என்னன்னா பாஜக தரப்புல சொல்றது, நாங்க வந்து 11% ஓட்டு வாங்கணும்லங்கிறாங்க அதிமுக. அதனாலதான் நாங்க இருக்கிறதுல 11% சீட்டுன்னு 28 சீட்டு வரைக்கும் வரோம் உங்களுக்கு கொடுக்குறோம். 11% அப்படின்றது பாஜகவோட மட்டும் இல்ல இல்லையா, 15% வந்தா 27 வரைக்கும் வரும். அவங்க கணக்குக்கு உங்க கூட இருந்து ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு, அவரே ஒரு பெரிய விலை ஓட்டு வாங்கினாரு, அவங்க வெளியில போயிட்டாருன்னு போது அதுல காலி ஆயிருந்தானே, அதெல்லாம் குறைச்சி 27ங்கிற இடத்துக்கு அவர் வராங்க. அதாவது அவங்க கணக்குக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு, காங்கிரஸ்
25 வாங்கிட்டு 28. போன முறை உங்களுக்கு நான் 20 கொடுத்தேன், அப்ப 3 கூட்டினா 23 தானே வரணும். கரெக்ட் அப்படின்னு அவர் அப்படி பார்த்தால் தாராளமாக எடப்பாடி கொடுக்குறாருன்னு சொல்லலாமே. அப்படிங்கிற லெவலுக்கு தானே வரும். நீங்க அதாவது இவங்க ஆரம்பிச்சது 60ல 45க்கு வந்து 40 சொல்லாரு இதெல்லாம் வச்சு கடத்திருக்கையா பார்த்து ஏதாவது சரி அப்படின்ற கதைக்கு வந்து போனதுக்கு பெட்ரோல் செலவாகுங்கிற மாதிரி அந்த இதுல மணிவண்ணனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சீன்ல வந்து போற பேட்டா காசாவது கூடிய மாதிரி. அப்ப இந்த லெவலுக்காச்சும் ஆகும்போது தான் அவங்க 30க்கு இப்ப இறங்கி அவங்கள வர வச்சிருக்காங்க. இவர் அதே இடத்துல நின்று அதிகபட்சம் 28 அல்லது 29 வரைக்கும் போகலாம், இதை முடிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறாரு. இது 30க்கு ஒத்துக்க வச்சாலே அது பெரு வெற்றி தான் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பக்கம். ஆனா இதுல அடுத்து கவனிக்க வேண்டியது அந்த 30 அவங்க எங்க இருந்து கேக்குறாங்க. உங்க தொகுதியில இருந்து அதிமுக தொகுதியில இருந்தா கேட்பாங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியா மேற்கு மண்டலத்துல இருந்து எடுத்து உள்ள சேர்த்துக்கிட்டு வேற என்னென்ன மண்டலங்கள்ல இப்ப வடக்குல அன்புமணி இருக்காருன்னா அங்க சில ஏரியாக்களை எங்களுக்கு கொடுங்க, கோயில் ஏரியாக்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அவர் அங்க சேர்க்கிறாரு. நம்ம ஸ்ட்ராங்கா போன முறை ஏறதால அவங்க ஜெயிச்சாரு. இப்ப சில கணக்குகளில் பேசினா எடப்பாடிக்கும் அது நெருக்கடி ஆயிரும். நீங்க போன முறை 4 தானே ஜெயிச்சிங்க அப்படின்னா அப்புறம் நீங்க போன முறை 66 ஜெயிச்சிங்க, மற்ற தொகுதியெல்லாம் பிரிச்சு கொடுத்தா நாங்க ஜெயிக்கிறோம்னு கேட்டாங்கன்னா அது சிக்கலாயிடும். இது காங்கிரஸும் இது கேட்டுச்சு, நீங்க தோத்த தொகுதி தானே நாங்க கேட்கறோம் அப்படின்னு. அதே மாதிரி இவங்களும் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்களா இன்னும் அந்த மாதிரி அது முடியாதுங்கிற இடம் வந்துருச்சு. ஸோ இதுல மிக முக்கியமாக நீ கொடுக்கறது ஓகே, எண்ணிக்கையை விட பெரிய பிரச்சனை எங்க வரணும்னா தொகுதி ஐடென்டிஃபை பண்ணல. சில தொகுதிகளில் பாஜகவும் டிடிவியும் எதிர்பார்ப்பாப்புல, அதிமுகலையும் அங்கே ஆள் வேலை பார்த்துருப்பாங்க, பிஜேபியும் கேட்கும் சவுத்துலன்ற இடம் இருக்கு. வட தமிழ்நாட்டில்னா அன்புமணி அங்கே அதிமுகவும் கட்சி இருக்கு, பிஜேபியும் கேட்குங்கிற நெருக்கடிலாம் வரும். அப்போ அந்த இடம் கொஞ்சம் சிக்கலானது, நெருடலானது. அது இதுக்கு அப்புறம் முதல்ல எண்ணிக்கையை இப்போ கையெழுத்து போட்டுங்கிறது தான் போகிறாங்க. இதில் இவருக்கு பேசுறதை தாண்டியும் இப்போ அமித்ஷா டிடிவிக்கான எண்ணிக்கையும் அவர் தான் பேசணும். கரெக்ட். இப்ப அந்த 30க்குள்ள டிடிவிக்கான இடம் ஒதுக்கீடு அதையும் சேர்த்து வராது இல்லையா? இது பாஜக மட்டும் 30, இது இல்லாம டிடிவிக்கு ஒரு 6 அல்லது 7 வரைக்கும். அவர் வேற இவர் தான் நம்பி இருக்காரு, ரொம்ப கூலா சொல்லிட்டாரு, நான்லாம் எடப்பாடி கிட்ட வச்சுக்க மாட்டேன், எதுவா இருந்தாலும் அமித்ஷா ஜி அவருக்கு எனக்கு கொடுப்பாரு, ஆமா அவரு கொடுப்பாரு தொகுதி, நான் ஏன் எடப்பாடி கிட்ட போய் நிக்கணும் அப்படின்னு பேசிட்டாரு. அவர்கள் டபுள் டிஜிட்டாவது மினிமம் 10 எதிர்பார்ப்பாரு. ஏன்னா அவங்க தரப்புல என்ன நியாயம் சொல்றாங்க, நாங்க பார்லிமெண்ட்ல 2 சீட்ல நின்னோம், 2ன்னும் போது அதுல 6 சட்டமன்ற தொகுதினா மினிமம் 12 வரணும். ஆமா நாங்க 10ங்கிறது 8 வரைக்கும் கொடுத்தா கூட ஓகேங்கிறாங்க. இவர் 6ல நிக்கிறாப்புல, 5 நிப்பாட்டுறாருங்கிறது தான் ஒரு சிக்கலா. இதுவும் ஒரு வடிவேல் காமெடி மாதிரி, சரி 5 6 இல்ல சரி 5 அந்த மாதிரி கதையா போயிடுச்சு. அப்படியே அங்க நிக்குது. இதுக்கு நடுவில் அமித்ஷா அதையும் பேசுவாருங்கிறத தாண்டி என்னன்னா, இதை விட மிக முக்கியமானது எலெக்ஷனுக்கான செலவினங்களை யார் ஏத்துக்கிறது. ஏன்னா சக்கமாக இருக்குது, இந்த எலெக்ஷன் செலவினங்களை வச்சு தான் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் அங்கே போகலான்னாங்க இங்கே போகலான்னாங்கிறது. 5 கோடி கொடுக்குறியா இல்லை என்டிஏ கூட கூட்டணிக்கு போட்டுமா அப்படின்னு டீலிங் பேசினாங்க தாவேகாலன்னு சொல்லப்படுது. இப்போ இவர் நான் கூட கூட்டணி வச்சுதான் நீ செலவு பண்ணுவேன்றக்காகவும் எங்கள் கூட இடி ரைடு வரமாட்டீங்க. அந்த நீங்கள் இடின்னு மென்ஷன் பண்ணணும் தான் எனக்கு இன்னொரு அந்த நியூஸ் வந்து ஞாபகம் வருது. இந்த இடி ரைடுக்கும் அந்த டெல்லி பயணத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா இப்போ சமீபமாக உயர்நீதிமன்றத்தில் திமுக ஒரு கேஸ் போட்டிருக்கு, திமுகவோட எம்பி போட்டிருக்காரு. இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த பண மோசடி வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, இதுல இடி உள்ள வந்து கலந்துக்கிறதுக்கான எல்லா முகாந்தரம் இருக்கு. எங்க வீட்டுல கூப்பிடாமலே வந்து பந்திக்கு வந்து உட்காடுறீங்களே, அங்க பந்தி போட்டு எல்லாமே இருக்கு, அங்க போவே மாட்டீங்களே, என்ன உங்களுடைய விஷயம் அப்படின்னு இதுபடுத்திட்டாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்காக டெல்லிக்கு போயிருப்பாரோ. ஒருவேளை பழக்க தோஷத்துல நீங்க பாட்டுக்கு நம்ம கூட்டணியில இருக்கோன்னு தெரியாம இடி அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு விடுறா ரைடுன்னு விட்டுட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாகுது. 2024 பிரிஞ்சிருந்தோம் அவங்க நியூஸ் அப்டேட் பண்ணாம. ஏன்னா அங்க எப்படி இங்க இருக்க இடியில இங்க வேலை செய்யறவங்க தமிழ்நாட்டு அதிகாரியாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. சமீபத்தில் இப்படி ஒரு சம்பவம் பஞ்சாப்ல நடந்துச்சு. பஞ்சாபினுடைய முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் அவர் கட்சி ஆரம்பிச்சு, அவர் காங்கிரஸ்ல இருந்த காலத்துல அவர் மீது வழக்கு காங்கிரஸ்ல இருந்தப்போ பிஜேபி போட்டுச்சு. அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி வச்சு கட்சியவே பிஜேபியில் இணைச்சிட்டாரு. ஓகே, இது தெரியாம அவருக்கு இடி சம்மன் கொடுத்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு. அவருடைய மகளிரணி பொறுப்பாளர் அவங்க ஒரு பேட்டி வேற கொடுத்தாங்க, எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் தைரியமா சந்திப்பாரு அப்படின்னு பேட்டி கொடுத்ததும் அன்றைக்கு இரவே அந்த சம்மன் அனுப்பின அதிகாரியை அங்க இருந்து டிரான்ஸ்பர் போட்டு சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. இடி மீது இருக்க ஒரு நேர்மையான எவ்வளவு ஊழலை ஒழிக்கணும்னு ஒரு
ஒரு ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு அரசு கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா கண்ணு செவக்கும், ஊழல்னாலே கண்ணு செவக்கும், கண்ணம் துடிக்கும், காலு அது அடுத்தவங்க அடிக்கும், கட்சிக்கு கரண்ட் மட்டும்தான். பாக்ஸ் இடிக்கும் தன் சொல்றது. கட்சிக்கு வந்துட்டா துணியை துவைச்சு வெளுத்து காய போட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கணும் தெரியாமலே விட்டுட்டா சிக்கலாயிரும்ல. ஏன்னா அதனால இந்த கட்சிக்குள்ள யார் வர யார் எப்ப போறாருன்றதே தெரியல. அதனால அந்த யாரு குழப்பத்தில் கூட்டணிக்கு வரா சரி, இதை போறாங்க. வச்சு ஒருவேளை அமித்ஷா மிரட்டி இருப்பாரோ. இப்ப நீங்களா வாண்டடா வந்து சிக்கி இருக்கீங்க, எப்படி விஜய் வந்து சிபிஐ தான் வேணும் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு அவரா வாண்டடா வந்து தலையை கொடுத்த மாதிரி இப்போ திமுக வந்து உங்களுக்கு வந்து வாண்டடா ஒரு கேஸ் எங்க கிட்ட கொடுத்துருக்கு, நீ தொகுதி பங்கீடுக்கு ஒத்துக்கிறியா இல்ல உங்களோட அமைச்சர்கள், அதாவது உங்களோட முன்னாள் அமைச்சர்கள் மேல நான் இடி ரெய்டு விடவா, சிக்கி இருக்கு வாண்டடா ஃபைல், என்ன சொல்றேன்னு அது ரொம்ப பிளேட்டண்டா தெரிஞ்சு வரும். அதாவது நீங்க சில விஷயங்களை உள்ள கையை முறுக்கி கூப்பிட்டு வந்தாலும் வெளியில அது தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நீங்க உங்களுக்கு கொடுக்கணும். அவர் என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் சரிங்க நீங்க வாங்கிடுவீங்க, வேலை பார்த்து எங்க ஆட்கள் ஜெயிக்க வைக்கலன்னா கஷ்டமாயிரும், உங்களுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க மேல அதிகாரத்துல இருக்கிறீங்க, நாங்க அப்படி வர முடியாது இல்லைங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசி அந்த எதிர்கட்சி போஸ்டிங்கும் தம்பி விஜய் வாங்கிட்டு போயிட்டா இன்னும் அசிங்கமா போயிடும். நம்ம எவ்வளவோ சொன்னோம் இந்த பக்கம் வந்தா ஜெயிச்சிடலாம், அவங்க இது பண்ணலான்னு, அதெல்லாம் குழப்பமாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வின்ஸ் பண்ண போயிருக்காப்புல. பாப்போம், 30 சீட்டுக்குள்ள அடக்குனாலே அது பெரிய வெற்றி தான் எடப்பாடி அவர்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே எங்க நெருக்கடினா இவங்களை தாண்டி டிடிவி இல்ல வாசனுக்கு சைக்கிள் சின்னம், மீதி இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் சின்னம் கிடையாது, தாமரை தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ரெட்டையில நின்னா அது இவருடைய எடப்பாடி வரும். ஆமா, ஏன்னா அதுக்கப்புறம் கட்சி தாவல் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட கொரோனாக்கு இவங்க கட்டுப்பட்டு இருக்கணும். அதனால இவங்க நேரடியா தாமரையில நிக்க வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை அது போயிட்டு இருக்கு. 2016 ஜெயலலிதா அம்மா இருந்த எல்லாரும் ரெட்டையில நிப்பாட்ட வச்சாங்க. குட்டி குட்டி கட்சிகள் வந்தாங்கனால அவங்களுக்கும் ரெட்டையில நிப்பாட்டுறதுனால ஒரு இதுல போச்சு. அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிருமோங்கிறது எடப்பாடிக்கு ஏற்கனவே ஒரு நெருக்கடி. நீங்க பாஜக 30 நிப்பாட்டினாலும் டிடிவிக்கு ஒரு 6 அல்லது 7னா வாசன் அதே கேட்பாப்புல. அங்க இதுவே ஒரு 14, மற்ற சிறிய சிறிய கட்சிகள் அங்கங்கன்னு சேர்த்து ஒரு 10. இது போக அன்புமணி அவர் 18 கேக்குறாராமே, அவர்கிட்ட சொன்னதே 18. அவர் தான் ஓபிஎஸ் பெருமளதான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க, விஜய் வேற வரலன்னா கொடுங்க பாரு. அவர் அதிகபட்சம் தேமுதிக வேற வரன்னு சொல்லிச்சு, அதுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருப்பீங்க, அதையும் எங்களுக்கு சேர்த்து கொடுங்க. ஒருங்கி அதாவது ரெண்டா உடையாம இருந்த காலகட்டத்துல 25 வரைக்கும் 25 24 வரைக்கும் பாமக வாங்கினாங்க. இப்போ உடஞ்சிருந்தாலும் அதே 24 கூட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வெயிட் இருக்குன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு இதுவே இவங்க 30, டிடிவி உங்களுக்கு வாசன் சேர்த்து ஒரு 10 14 15 வச்சாலும் 45, மற்ற சிறிய சிறிய கட்சிகள் ஒரு 10 ஒரு 18, பாமக 60 78 சீட் இதுலயே போயிருச்சு. இதுக்கப்புறம் இவருக்கு தனி பெரும்பான்மை இப்ப ஏறதாழ 150 155 சீட் வரைக்கும் தான் இவரால நிக்க முடியும் சூழல் வருது. அந்த சிறிய சிறிய கட்சிகளை சேர்த்தாலாச்சும் 160 ரெட்டையிலன்னு கொண்டு வர்றது ஒரு உரையாடல் நடத்தலாம். அதுக்கு அவங்க எல்லாம் இவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும். அவங்க பேச்சுவார்த்தை அவங்க கமலாலயத்துக்கு போயிட்டாங்கனால ஒரு சிக்கலா இருக்கு. அவங்க கூடுதலா எடப்பாடி அமித்ஷாஜியை நம்ம வாங்கி கொடுத்துருவாரு, இங்க வரலான்னு வைங்க, அது ஒண்ணு கிடையாது. அன்புமணி மட்டும்தான் வந்து கையெழுத்து போடுவாரு. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டத்துல கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் அன்புமணி பதறி போய் மைக்ல அவர் சொன்னவர்கிட்ட அண்ணன் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு சொல்ல இவர் ஒருத்தர் தான் சொல்லி இருக்காரு. ஏன்னா இப்ப ராஜ்யசபா பதவி கையோட கொடுத்து ஆக்கியிருக்காரு. மாதிரி 2வது முறையும் அவங்களால நாற்காலி கிடைச்சிருக்கு. அத உறுதியா அவர் நிக்கிறாரு, விசுவாசத்தை காட்டுறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கிறது நல்லதுன்னு அவருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கலாம். டிடிவி சில நேரம் சொல்லுவார் அதிமுக பெரும்பான்மை பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. ஆனா சீட்டு நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன், அதிமுக தான் ஜெயிக்கணும். அங்க எடப்பாடி கிட்ட போய் நம்ம நிக்கிறோமா தொகுதிக்காக அப்படின்ற தன்மானம் தடுக்குது. அது வந்து சூரிய வம்ச படத்துல தேவயானி சர்க்கரையை கலக்கிக்கிட்டே சொல்லுவாங்கல்ல, காலம் எவ்வளவு வேகமா சொல்லுது பாத்தீங்களா, எந்த வேலையும் இல்லாம இருக்காரு அப்படின்னு நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்காம விட்டீங்க. இன்னைக்கு படிச்ச உங்க கணவருக்கு வேலை கேட்டு அவர்கிட்டயே வரீங்களே, இதெல்லாம் நாங்க உங்களை குத்தி காட்டுறதுக்காக சொல்லணும்னு ஒரு குறிப்பு வேற சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருகிட்ட பேச்சுவார்த்தை என்ன ஒரு நெருக்கடி இன்னும் இருக்கு. இது போக டிடிவிக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அவங்க சித்தி கட்சி ஆரம்பிச்சு. மத்தவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகுதான் சின்னம்மா, அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே சின்னம்மா. அவர் சொல்லிட்டாரு சின்னம்மாவது பெரியம்மாவது கட்சின்னு வந்துட்டா நாங்க தான் அப்படின்னு நாங்க தான் ஜெயிப்போங்கிற மாதிரி அவர் அதை கொண்டு போறாரு. பட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க இப்ப ராமதாஸோட பேசி இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி காலையில இருந்து. தோப்பு, அதாவது சசிகலா அம்மையாரும் ராமதாஸுக்கு ஒரு 40 சீட்டு
செலவு வேற நானே பாத்துக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லி அந்த கட்சி மாம்பழம் வேற ரெண்டா உடஞ்சதுனால அந்த பக்கம் மாம்பழம் போயிடுச்சு, இவங்க ஒரு தோப்பு வேற வச்சிருக்காங்க. நம்ம ஒரு தேங்காவோ இல்ல இளநீரோ வாங்கிட்டு வந்துட்டா தோப்பும் தேநீரும் ஒண்ணா சேர்ந்து இயற்கை கூட்டணி. ஏற்கனவே இவர் வேற பசுமை தாயகம் அமைப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. நானே விவசாயி தானே. அவர் அந்த தோட்டத்தை எல்லாம் சுத்தி காட்டி, தைலாபுரம் அது பெரிய தோட்டம் தான், அதெல்லாம் சுத்தி காட்டி கோவிட் டைம்ல அந்த தோட்டத்தை வீலாகெல்லாம் எடுத்து வெகடன்ல போட்டாங்க. அது ரொம்ப அந்த பசுமையா இருக்கும்னுட்டு ஒரு பச்சை மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு கூட்டணியா இருந்தா அப்படி போச்சுன்னா அவங்க 2 பேரோட நோக்கம் என்னைய கட்சியை உடச்சு இது பண்ண அன்பு பண்ணிக்க நான் தோக்கடிக்கணும். சசிகலா இபிஎஸ் நீங்க தோக்கடிக்கணும். விடவும் பழி வாங்கறதுக்காகவே கட்சி ஆரம்பித்திருக்கிறாங்க. நமக்கு இதுல அப்படி சொல்லலாமான்னு தெரியல. இவரு சொல்லுவார்ல, வடிவேல்ல சொல்லுவார்ல, அந்த பொண்ணை நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்தில் அந்த குடும்பம் ஒண்ணுமெல்லாம் போகணும். அந்த மாதிரி அவங்க கூட்டணி தோக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தம்பி விஜய்கிட்ட போலாமான்னு அவர் தனியா போறேங்கிறாரு. அவர் விஜயை தான் பார்க்க முடியல. விஜய் என்ன முதியோர் இல்லமா ஆரம்பிச்சிருக்காரு. செங்கோட்டையில இருந்து ராமதாஸ், சசிகலான்னு எல்லாம் மூத்த தலைவர்கள்ங்கிற வகையில், அதாவது எல்லா இளைஞர்களா போட்டாலும் எல்லாரும் ஓட்டு போடுற தளபதிக்கு நிட்டுது. பூரா பேரும் அவன் தொகுதியில போடாம விஜய் நிக்கிற தொகுதிக்கு வந்துட்டானா சிக்கலாயிரும்ல. விசில வயசானவங்க காதுல ஊதாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு செங்கோட்டையன் வேணும். என்ன இருந்தாலும் அப்படி முதுமையை நம்ம தள்ளி விட்டுற வேண்டாம். ஏன்னா அவர் இல்லைன்னா இங்க போய் காதுல ஊதிடுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, செங்கோட்டையன் தாங்க போன் பேசுறாரு, அந்த தம்பி பேசவே மாட்டாப்ல. நம்ம போனோம்னா பொதுவாவே பேச மாட்டாரு. நீங்க இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம போனோம்னா அவரை சந்திக்கலன்னா அப்புறம் அது முறையா இருக்காது, மரியாதை தெரிகிற மாதிரி தெரில அப்படின்ட்டு. எனக்கு என்ன வேணா ராமதாஸ் அவர்களை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் ஸ்டாலின் அவர்களே உன்னை நான் சந்திக்கணுமா, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னாரு. இன்னைக்கு விஜய போய் இவர் சந்திக்கணும், அவரால் அதுவும் வரமாட்டாருங்கிற நிலைமை இருக்கு. இதனால இப்ப செங்கோட்டையன் போவாரான்னா செங்கோட்டையன் இந்த கட்சியில ஒரு முடிவை யாருமே எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவரு கோபிச்செட்டிப்பாளையத்துல நம்ம திரும்ப ஜெயிச்சோம்னா அதோட ஓய்வு அறிவிச்சிடலாம். ஓய்வு அறிவிக்கிறதே ஒரு வெற்றியோட அறிவிக்கலாமாங்கிற நிலைமைக்கு தான் அவர் போயிட்டாரு. தெரியல. ஸோ இதெல்லாம் முன் வச்சு அமித்ஷா போயிருக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு சந்திக்கிறாங்க. போன வாரம் மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுவே 11,000. நாளைக்கு காலைல 10 மணிக்கு கிளம்பி அவர் வந்ததும் பின்னாடியே பியூஷ் கோயலும் கிளம்பி அதே ஃபிளைட்லேயே தொகுதி பங்கீடு முடிவானது. அதே ஃபிளைட்லேயே ஒரு எண்ணிக்கையை கையெழுத்தை போட்டு இந்த வாரத்துக்குள்ள எண்ணிக்கையை முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு சீட்டை பிரிச்சுக்கலாம். அது தனி சண்டை போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எடப்பாடி இப்போ சிக்கியிருக்காரா இல்லை நழுவிட்டாராங்கிறது எண்ணிக்கை எவ்வளோன்னு வெளியில வரும். உள்ளபடியே தெரியும் அமித்ஷா என்னென்ன கோரிக்கைகள் வைக்க வரல, அவர் எதுவும் ஃபைல்ஸ் வச்சிருக்காரா இல்லை. எண்ணிக்கை இருந்தாலும் தொகுதின்னு இன்னொரு செக் இருக்கு இல்லையா, அடுத்ததுல ரொம்ப முக்கியமான அடுத்தடுத்து வர இதெல்லாம் அதான் தெரியும். எடப்பாடி தொகுதியை கூட எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாரு? இந்த வேலுமணியோட தொண்டாமுத்துறை கொடுங்கன்னா இதெல்லாம் சிக்கல் தான். ஆனா இங்க இருக்க பாஜக காரங்களுக்கு தெரியும் அவங்க வேலை செஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அவசரப்பட்டு வாய விட மாட்டாங்க. அண்ணாமலை எல்லாம் தொகுதி மாற சொல்றதா சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வேலுமணி அவருக்கும் ஒரே மாலை, ஒரே பெரிய மாலையில 2 பேரா போட்டதெல்லாம் ஒரு ஆள் 2 தொகுதியில நிக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர் கூட நின்னாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 2 பேரு புதுசா இருக்கே வரலாறு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ பாப்போம் எப்படி இருக்கு என்டிஏ. இன்றைக்கு இரவு அமித்ஷா வைக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து தான் நாளைக்கே கையெழுத்தாதா இல்லை இன்னும் தள்ளி போதா. எப்படி இருந்தாலும் 30ஆம் தேதிக்குள்ளே இவங்க பண்ணி தானே ஆகணும். தள்ளி போகுமே தவிர அவரால் தவிர்க்க முடியாது எடப்பாடியாலுங்கிற சூழல் தான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியினுடைய நிலையா இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும்.